புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டம் தொடர்பாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கும் விடுதி உரிமையாளர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன? கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளையொட்டி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதிகள் உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் கலந்தாய்வு கூட்டத்தில் விடுதியில் தங்கும் சுற்றுலா பயணிகளுக்கு சரியான முகவரி, அவர்களுடைய சரியான ஆதார் பெற வேண்டும். அதேபோல மேலும் சுற்றுலா பயணிகள் நள்ளிரவுக்குள் அனைவரும் தங்கும் அறைக்குள் வந்துவிட வேண்டும். தேவையில்லாமல் யாரும் வெளியில் சுற்றக்கூடாது. இது போன்ற அடுக்கடுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களையும் கேட்டு பெறுவோம். செய்தியாளர் எழில் இணைகிறார். எழில், இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த தங்கும் விடுதி உரிமையாளர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்னென்ன? சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட வருவார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்த இரு பண்டிகைகளை கொண்டாட ஏராளமான வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது தொடர்பாக இன்றைய தினம் ஓட்டல் மற்றும் தங்கு விடுதி உரிமையாளர்களுடன் காவல்துறையினர் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தங்கும் விடுதி மற்றும் ஓட்டல் உரிமையாளர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால், புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அந்த தங்கும் விடுதியில் அவர்கள் சரியான முகவரியை அளிக்க வேண்டும். இதே போல் ஆதார் அட்டை கட்டாயமாக வாங்கி வைக்க வேண்டும். மேலும் ஓட்டல் மற்றும் தங்கும் விடுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி அதனை சரியாக இயங்குகிறதா என சரிபார்க்க வேண்டும். இதேபோல் ஓட்டல் மற்றும் விடுதியில் தங்கும் நபர்களின் விவரங்களை சம்பந்தப்பட்ட அருகில் உள்ள காவல் நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் சந்தேகிக்கும்படியான நபர்கள் யாரேனும் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் தரப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி புத்தாண்டு அன்று நள்ளிரவு கடந்த ஆண்டு 1 மணி வரை பொது போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. மேலும் ஒயிட் டவுன் எனப்படும் வெள்ளை நகர பகுதி முழுவதுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. அதே வகையில் இந்த ஆண்டும் அந்த கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் நள்ளிரவு அனைவரும் இந்த தங்கும் விடுதி மற்றும் ஹோட்டலில் தங்குபவர்களை அவர்கள் நள்ளிரவு விடுதிக்குள் வர வைக்க வேண்டும் என அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. இப்படி புதுச்சேரியில் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகளை அவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இன்றைய தினமானது இந்த கூட்டமானது நடைபெற்றது. தகவல்களுக்கு நன்றி எழில். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.